ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஒர்க்கிங் மாம் சீதா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி ஒரு மார்னிங் vlog. எனக்கு இன்றைக்கி லீவ் டே. இன்றைக்கி லீவ் போட்டிருக்கேன். கொஞ்சம் உடம்பு முடியல, லீவ் போட்டுட்டேன். லீவ் டே vlog கூட எடுத்துக்கலாம். ஏன்னா நான் வந்து இன்றைக்கி ஆஃபீஸ் போகல, லீவ் போட்டுட்டேன். பசங்கள்லாம் கிளம்பிட்டாங்க. இன்றைக்கு காலையில் வீட்டு வேலையெல்லாம் செய்ய போகிறேன். இப்படி தொடப்பத்தை எடுத்த உடனே சரி ஒரு vlog போட்டுடலான்னு தோணுச்சு. அதனால தான் நான் வந்து இந்த vlog எடுக்கிறேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். என்னால் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் க்ளீனிங் காலையில் எப்படி எல்லாம் பண்ண போகிறேன் அதை வந்து நம்ம பார்க்கலாமா? ஜாலியாக இருக்கும் போது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ கொஞ்சம் பெருசாக இருந்தால் கூட நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ஏன்னா ஐயோ சாரி, இதை கீழே வச்சுறேன். வீடியோ வந்து கொஞ்சம் பெருசாக இருந்தால் கூட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கொஞ்சம் க்ளீன் பண்ணதுக்கு இந்த மாதிரி ஆயிட்டேன். கிச்சன் க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம்தான் சரி நம்ம இது vlog எடுக்கலாம், இன்றைக்கி ஃப்ரீயாக தானே இருக்கும்னு தோணுச்சு. அதனால் கிச்சன் வராது. சரி நம்ம வந்து மற்ற இடத்துல பார்க்கலாமா? வாங்க போகலாம். ஹாய், நம்ம இப்போ உள்ளே வந்துட்டோம். முதல்ல சோஃபாலேருந்து ஆரம்பிச்சிடலாம். கிச்சன் ஆல்ரெடி க்ளீன் பண்ணிட்டேன். எப்போவும் வந்து வீடு கொஞ்சம் க்ளீனாக தான் வச்சுருப்பேன். அதனால் ரொம்ப வேலைலாம் இருக்காது. சோஃபா வந்து இப்போது க்ளீன் பண்ணிடுறேன். சோஃபா மேலே சும்மா எதனா போட்டிருப்பாங்க காலையில் போகும்போது, அதெல்லாம் மட்டும் எடுத்துக்கிறேன். என்னோடது வந்து புது சோஃபா தான். என் சோஃபா பற்றின வீடியோலாம் உங்களுக்கு அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்குது. கொஞ்சம் உடம்பு சரியில்லாதனால எடிட்டிங் வேலையெல்லாம் அப்படி நிற்கிது. சரி இந்த கம்ப்யூட்டர் வந்து கொஞ்சம் இடம் வந்து சேஞ்ச் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்யூட்டர்கிட்டலாம் பெருக்கிட்டு கம்ப்யூட்டர்லாம் அப்படியே திருப்பி வச்சுட்டேன். ஃபஸ்ட்டு கொஞ்ச நாள் இப்படி தான் இருந்தது. மறுபடியும் இப்படி திருப்பி வச்சேன். கொஞ்சம் எறும்பெல்லாம் வர மாதிரி இருந்ததுன்னு திருப்பினேன். அதனால் சரி ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஹால் க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் பெட்ரூம் க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. என்னோடது வந்து ரொம்ப பெரிய இடம்லாம் இல்லை, நார்மலான வீடு தான். இப்போ பார்த்திங்கன்னா பல்லி இருக்குது, ஷார்க்கு, டெடிபியரு, அப்புறம் ஃபிஷ்ஷு, ஏதேதோ பொம்மையெல்லாம் இருக்குது. இதெல்லாம் பக்கத்தில் வச்சுட்டு என் பொண்ணு தூங்கும். சரின்னு அப்படியே கட்டல்லாம் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு பொம்மை அவங்களோட பெட்ஷீட்டு அதெல்லாம் எடுத்து ஓரம் வச்சுட்டு ஆல்ரெடி ஃபஸ்ட்டே கொஞ்சம் பாதி கட்டல் கடியிலலாம் க்ளீன் பண்ணிட்டேன். இப்போது நீங்கள் வந்து இந்த வீடியோக்காக சும்மா லைட்டாக மற்ற இடம் மட்டும் க்ளீன் பண்ணுறேன். ஃபுல்லாக வேர்த்து போச்சு, ட்ரெஸ்லாம் நனைஞ்சிருச்சு. இன்வெர்ட்ரு மட்டும்தான் வேலை செஞ்சிட்ருக்கு. கிச்சனில் க்ளீன் பண்ணும்போதே என் ட்ரெஸ்லாம் பாதி நனைஞ்சிருச்சு. சரி அப்புறம்தான் எனக்கு வீடியோ எடுக்கணுன்ற ஐடியாவே வந்தது. அதனால தான் இந்த வீடியோ வந்து எடுத்திருக்கேன். இன்றைக்கி வந்து லீவு வேறு. பார்த்திங்கன்னா என் ட்ரெஸ்லாம் நனைஞ்சு போயிருக்கு அங்கங்கே. இருந்தாலும் பரவாயில்ல, அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், வேறு வழி இல்லை. இப்போ வந்து பெட்ரூம் வந்து க்ளீன் பண்ணிட்டேன். ஹால் வந்து பாதி தான் க்ளீன் பண்ணியிருக்கேன். பெட்ரூம் வந்து லாக் பண்ணிடுறேன். ஏன்னா வந்து மறுபடியும் பெட்ரூம்குள்ளே டஸ்டெல்லாம் போயிடும் அப்படின்றதுக்காக ரூமெல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து இந்த டிவி கிட்ட கொஞ்சம் க்ளீன் பண்ணிட்டேன். அப்புறம் டிவியையும் தொடச்சிடலாம் அப்படி சொல்லிட்டு ஒரு துணி தேடி எடுத்துகிட்டு வந்து டிவியையும் தொடச்சிட்டேன். ஏன்னா டிவி வந்து லைட்டாக டஸ்ட்டாக இருக்க மாதிரி இருக்குன்னு. என்னோடது வந்து 55 இன்ச்சஸ் சோனி என்னோடய டிவி. இதில் வந்து யாரும் பசங்கள்லாம் துடைக்க விட மாட்டேன், நானே தொடச்சிடுவேன். இல்லை பசங்க அவங்க அப்பா தொடச்சிடுவார். ஏன்னா எதனா பண்ணிட போகிறாங்கன்னு அவங்களுக்கு. என் பாப்பாக்கெலாம் எட்டாது. பையன் வேணால் துடைப்பான், இல்லைன்னா நாங்களே தொடச்சிடுவோம் நாங்களே. ஏன்னா எதனா டிவி டேமேஜ் ஆகிட போதோ அப்படின்றதுக்காக. என்னோடய டிவி வந்து வாங்கும்போது 1 lakh கிட்ட வந்தது சோனி. அதுக்கப்புறமா நான் டிவி தொடச்சோடனே எனக்கு வெளியே கொஞ்சம் பெருக்கிற வேலை இருந்தது. வீடு வந்து உள்ளே மட்டும் பெருக்கி முடித்தாச்சு. கிச்சன் வேலையும் முடிஞ்சிருச்சு. பசங்க ஸ்கூல் போனவுடனே எனக்கு டிஷ்வாஷர் போட்டுட்டேன் பாதி. அதனால் பாத்திரம் வந்து கொஞ்சம் தான் கையில் விளக்குற மாதிரி இருந்தது. துணியெல்லாம் வந்து வாஷிங் மிஷினில் போட்டுட்டேன். நான் வீட்டில் இருக்கனால சாரீ எல்லாம் கொஞ்சம் இல்லை. நான் வேலைக்கு போனால் தான் சாரீ அதெல்லாம் எனக்கு நிறைய இருக்கும். இப்போ வந்து எனக்கு இந்த இது மட்டும்தான் பெருக்கிறது, உள்ளே வெளியே பெருக்கிறது மட்டும்தான் இருந்தது. அப்புறம் துணியெல்லாம் நைட்டே நிறைய இந்த கையில் வாஷ் பண்ணியிருக்க துணி, இது ஃபுல்லாகவே கையில் வாஷ் பண்ணது தான். இதெல்லாம் மடிக்கிற வேலை இருந்துச்சு. அவ்வளோதான் வேலை. சமையல் வேலை அப்புறமா தான் செய்யணும். இப்படி தான் என்னோடய டே வந்து லீவ் நாளில் வந்து கொஞ்சம் ஒரு 1 hour தான் இருக்கும் வேலை. அப்புறம் ஃபுல்லாக ரெஸ்ட்டு தான். சமைக்கிற வேலை இல்லைன்னா ரொம்ப ரெஸ்ட்டாக இருக்கும்.
நிறைய நாள் எனக்கு உடம்பு முடியலன்னா லீவ் போட்டுட்டா இந்த மாதிரி வேலையெல்லாம் தான் எனக்கு இருக்கும். இந்த வீடியோ வந்து உங்களுக்காக ரொம்ப ஸ்பீடாக வந்து நான் எடிட் பண்ணியிருக்கேன். இது வந்து நார்மலாக எல்லோரும் செய்கிற வேலை தான். இப்போ இது கூட நான் பேசி தான் எடுத்திருந்தேன். பார்த்தா வெளியே இந்த சேல்ஸ்மேன்லாம் வந்து எதுனா சேல்ஸ் பண்ணும்போது ஒரே சத்தமாக இருந்தனால சரின்னு அதை கட் பண்ணிட்டேன். நான் இப்போ வந்து பூனையை தேடிட்டு இருந்தேன். உள்ளே போயிட்டான்னா சோஃபா கடியில் எங்கேயாவது தூங்கிடுவான். 2 மணி நேரத்துக்கு தேட முடியாது அவனை. அதனால் வந்து பூனையை வந்து தேடிட்டு இருந்தேன். பார்த்திங்கன்னா என்னோடய சாரீஸ்லாம் இது வந்து போன வாரம் நான் கட்டிட்டு போயிருந்த சாரீ, அதாவது இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி அது எல்லாமே நான் வந்து கையில் தான் வாஷ் பண்ணுறேன். சாரீலாம் வாஷிங் மிஷினில் போட்டால் அப்படியே சுருக்கமாகிடுது. அதனால் அயனிங் கொடுத்துட்டே இருக்க மாதிரி இருக்குது. காட்டன் வந்து எப்போயும் அயனிங் கொடுத்துடுவேன். ஆனால் வந்து நார்மல் சாரீலாம் வந்து துவைச்சிட்டு கையிலேயே துவைச்சிட்டு உடனே நல்லா மடித்து வச்சுடுவேன். ஒரு சில நார்மல் சாரியும் நான் வந்து அயனிங் கொடுத்துருவேன். சுருக்கமாக இருக்க மாதிரி இருக்குன்னா கையில் துவைச்சா தான் நமக்கு லைஃப் வரும். ரொம்ப அழகாக இருக்கும், கலர்லாம் போகாது. இது வந்து சுடிதார் ஒன்று. சும்மா நான் இப்போதைக்கு பூனைக்குட்டி மட்டும்தான் என் கூட துணையாக இருக்குது. துணியெல்லாம் காஞ்சிட்டு இருக்கு. இதெல்லாம் நம்ம வந்து கொஞ்சம் நேரம் கழித்து எடுக்கலாம். மணி இப்போ தான் ஒரு 9:30. அதனால் கொஞ்சம் நேரம் கழித்து நான் எடுப்பேன். இந்த பக்கம் கூட சட்டையெல்லாம் காஞ்சிட்ருக்கு. இது வந்து இந்த விலாக் எடுக்கிறதுக்கு முந்தின நாள் துவைச்சது. இப்போது ஃபுல்லாக மழையெல்லாம் இல்லை, க்ரீனிஷ். இந்த வீடியோ இதோடு முடிஞ்சிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட டெய்லி ரொட்டீன் இப்படி தான் தொடப்பத்தோடே போச்சு. அதில் வந்து டெய்லி ரொட்டீனில் வந்து நம்ம சாயந்தரம் இதெல்லாம் செய்வேன். இன்றைக்கி வந்து மார்னிங் பசங்கள்லாம் ஸ்கூல் கிளம்புற விட்டி என்ன வேலை அதுதான் வந்து இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்க. இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய உங்களுக்கு வீடியோஸ்லாம் வந்துகிட்டே இருக்குது. பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். பாய் ஃப்ரம் ஒர்க்கிங் மோம் சீதா. பாய்.